வெல்கம் டு மன்னேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜ் சிம்பிள் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும். அதோட சேர்த்து வாசனை பொருட்களும் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடாயில் 4 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் இந்த வாசனை பொருட்களை நல்லா வதக்கணும். இது வதக்கி முடித்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதை நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கணும். இதை வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். இதோட சேர்த்து கருவேப்பிலை 4 கருவேப்பிலை இலையை வதக்கணும். உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடணும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் 6 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணணும். இதையும் நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த பச்சை வடைலாம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். இங்கே நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம தேங்காய் இதுக்கு அரைச்சி வச்சு இதை ஆட் பண்ணணும். இங்கே நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாசனை பொருட்களை நீங்கள் சேர்த்து வச்சு அதோடு சேர்த்து முந்திரி இதெல்லாம் நீங்கள் அரைச்சி வச்சு ஆட் பண்ணணும். இங்கே நான் ஏன் முந்திரி சேர்க்குறேன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்ததுக்கப்புறம் அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதித்து வர நேரத்தில் இப்போ நம்ம ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதில் நம்ம இது நல்லா கொதித்து வரப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டே இருக்கேன். அவ்வளோதான், இந்த வெஜ் சிம்பிள் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நிறையா சமையல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்னேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.